ஐம் சாரி. எனக்கு தெரியாது. உன்னோட சிச்சுவேஷன், நீ சொன்ன விஷயத்தை நான் நம்பி இருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஐம் சாரி. எஸ் சார், ஐ எம் கமிங். பிராச்சி, லெட்ஸ் கோ. இவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. லெட்ஸ் கோ. இல்ல பிராச்சி, நீதான் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். நான் இப்போ சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. லிசன் யூ, உன் டிராமாவை நிறுத்து. ஓகே, ஷீ இஸ் கமிங் வித் மீ. வா பிராச்சி போலாம். இல்ல, நான் மாயா கூட போறேன். இவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க போறேன். ஆனா பிராச்சி, வா போலாம். பிராச்சி லிசன். பிராச்சி, ஓ மை காட், இந்த பிராச்சி என்ன பண்றா இவ? ரியலி இவ அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறாளா? நோ 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 நோ, இவ அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. ரன்பீருக்கு அகைன்ஸ்டா போறா. ரியலி ரன்பீருக்கு அகைன்ஸ்டா போறாளா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. டேய் ஆரியன், அப்படியெல்லாம் பண்ணாதடா. பாரு, இது உண்மையான லவ். அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் செத்து போயிடுவேன்டா. இல்ல 1 செகண்ட். அவ அப்படியே என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்குவேன். ரெண்டையும் எப்படி ஏத்துக்குவ? நீ என்ன பண்ற? பாரு, உனக்கு திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்க போற. பெரிய ஷாக். நிஜமாவா? ஒரு பொண்ணு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா உனக்கு லவ் வரும். இது நல்ல விஷயம் தானே? இல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கல. அப்ப அவ சொல்லுவா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப நான் அவகிட்ட சொல்லுவேன் இது வரைக்கும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லன்னு. அது நல்ல விஷயம் தானே? அந்த பொண்ணு நீ ஹேண்ட்ஸமா இருக்க, நல்லா இருக்கன்னு நினைப்பா. இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் லேட்டா கிடைச்சிருக்கன்னு நினைப்பா. அவ நீ பையன்னு நினைப்பா. ஆனா உன்ன அந்த மாதிரி பையன் நினைச்சுப்பா. அந்த மாதிரி பையனா? அந்த மாதிரி பையன் வெறும் பையன் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருப்பான். நில்லு ப்ரோ. ரன்பீர், I need to talk to you. There is a problem. What happened? Are you okay? Calm down. You just come with me. I want to talk to you. ரியா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் இப்ப அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. நான் இப்ப அவசரமா போறேன். Ranbir. What? It's about Prachi. என் கூட வா. என்னாச்சு? பிராச்சிய பத்தி என்ன பேசணும்? ரன்பீர், பிராச்சி உனக்கு எதிரா இருக்கிறா. பிராச்சி அகைன்ஸ்டா? நீ என்னதான் சொல்ல வர? நான் பிராச்சி ஜுகி எல்லாம் வெளியே போயிருந்தோம் டீ சாப்பிடறதுக்காக. அங்க நாங்க மாயாவை பார்த்தோம். சடனா அங்க திடீர்னு டிராபிக் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹாரன் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாங்க ட்ரை பண்ணோம். அதுக்குள்ள பிராச்சி மாயா பின்னாடியே ஓடினா. அவ நேரா அவ கிட்டதான் ஓடி போனா. பிராச்சிக்கு ஒன்னும் ஆகல? ஆக்சிடென்ட் ஏதாவது? அவ நல்லா இருக்கால? எதுக்கு அமைதியா இருக்க? நல்லா இருக்கால அவ? she is fine. ரன்பீர், நான் மாயாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் பிராச்சி பக்கம் ஃபோக்கஸ் பண்ற? நீ தான பிராச்சியை பத்தி பேசணும்னு சொன்ன. நான் அப்ப பிராச்சியை தான ஃபோக்கஸ் பண்ணுவேன். மாயாவை எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணனும்? லிசன் ரன்பீர், நான் முதல்ல சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அதுக்கு அப்புறமா கேள்வி கேளு, சரியா? எந்த கேள்வி பதிலும் எனக்கு வேண்டாம். முதல்ல எனக்கு ஒன்னு சொல்லு. பிராச்சி எப்படி இருக்கா? அப்புறம் இது என்ன புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? கதை சொல்றதுக்கா? நானே போய் பாத்துக்கிறேன். Stop it, ரன்பீர். What? Just listen to me. You know, பிராச்சிய பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிராச்சிய பத்தி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இப்ப எதுக்காக டென்ஷன் ஆகணும்னு தெரியுமா? ஏன்னா பிராச்சி உனக்கு எதிரா இருக்கிறா. எஸ் ரன்பீர், நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ, ஐ ரியலி டோன்ட் கேர். நீ உன்னை பத்தி கவலைப்பட்டே ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? லிசன், பிராச்சி மாயா பக்கம் போயிட்டா. நான் அத பார்த்தேன். பிராச்சி மாயாவை ஹக் பண்ணா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா அவ உனக்கு அகைன்ஸ்டா போயிட்டா. அவ அந்த மாயாவோட சேர்ந்துட்டா. பிராச்சி எப்பவும் எனக்கு அகைன்ஸ்டா இருக்க மாட்டா. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல ரியா. enough is enough. ரன்பீர், நான் சொல்றது கேளு. இதே வேற யாராவது இந்த விஷயத்த சொல்லிருந்தாங்கன்னா நான் இத உன்கிட்ட சொல்லி இருக்கவும் மாட்டேன். நான் இத நம்பி இருக்கவும் மாட்டேன். ஆனா இத நான் என் கண்ணால பார்த்தேன். so please believe me. நான் எதையும் நம்ப மாட்டேன். I am so sorry. நான் என் கண்ணால பார்த்தாலும் சரி, நான் என்னையே நம்ப மாட்டேன். you don't know why? Because I trust Prachi. நான் உன்னோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, பிராச்சி உனக்கு அகைன்ஸ்டா போயிட்டா. மாயா பக்கமா போயிட்டா. அவ சேஞ்ச் ஆயிட்டா. She can never change. Prachi யார் சைடும் போக மாட்டா. அவ என் சைடுல தான் இருந்தா. அவ என் சைடுல தான் இருக்கா. அவ என் சைடுல தான் இருப்பா. நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? முதல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் பிராச்சியை நம்புறேன். என் உயிருக்கு மேல நம்புறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபைன், நீ பிராச்சியை நம்புறதானே? அவ யார் சைடு நீயே போய் கேட்டுக்கோ. அவ என் சைடுல தான் இருக்கா. அவ எப்பவும் என் சைடுல தான் இருப்பா. போதுமா? யாருமே இல்லாத போது அவ எனக்கு சப்போர்ட் பண்ணா. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சப்போர்ட் பண்ணா, ஆபீஸ்ல சப்போர்ட் பண்ணா, எல்லா இடத்துலயும் அவ எனக்கு சப்போர்ட்டா இருக்கா. இப்ப மாயா கூட போயிட்டான்னு சொல்றியா? நீயும் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும். நான் எப்படின்னு உனக்கு தெரியும். ஆனா என் லைஃப்ல பிராச்சி இப்பதான் வந்திருக்கா.
அவளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இங்க பாரு ரன்பீர், இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், 1000 சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் பிராச்சி. நல்ல விஷயம் தான், சந்தோஷம். ஆனா நான் சொல்றத கேட்காம இப்போ நீ தப்பு பண்ற பாரு, இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அண்டர்ஸ்டாண்ட்? I will regret. ஹே ப்ரோ, என்னாச்சு? ரெண்டு பேரும் பேசுறது வெளியில வரைக்கும் கேக்குது, என்னாச்சு? நான் சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு நீ நினைச்சேனா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நான் சத்தியமா எதுவும் பண்ணல. நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணணும்? ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட பிஹேவியரை வச்சு இல்ல, அவன் எண்ணங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ரன்பீரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இங்க உங்க எல்லாரோட எண்ணங்கள் என்னன்னு இப்பதான் தெரியுது. அது இன்ஸ்பெக்டர் சார் எப்போ வருவாரு? இது அவரே வந்துட்டாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க மாலஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தது ரன்பீர் கோலிக்கு அகேன்ஸ்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் கூட அவனோட கேரக்டர் பத்தி உங்ககிட்ட கேட்டேன். அவன் அப்படி செய்ய மாட்டான், அதை பத்தி யோசிக்க மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புக்கு காரணம் நான் தான். அதனால நான் தப்பான வாக்குமூலம் கொடுத்துட்டேன். நான் என்னோட வாக்குமூலத்தை மாத்தணும். என்ன? அவ என்னென்னமோ வளர்றா. நம்ம பிராச்சியும் மாயாவும் ஃப்ரெண்ட்ஸா. கேன் யூ இமேஜின்? ஃப்ரெண்ட்ஸா. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்களாம். பிராச்சி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. பிராச்சி ஒரு பொண்ணை பார்த்தானா அவளை பத்தி எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவா. அப்புறம் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ல மாயா கிட்ட பழகாதன்னு அவ என்கிட்ட சொன்னவளே அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாளா? நான் அவகிட்ட சொன்னப்ப the moment I told her நான் உன்னை நம்ப மாட்டேன், நான் பிராச்சியை தான் நம்புவேன்னு சொன்னதுக்கு கோவப்படுறா. எனது பிராச்சியும் மாயாவுமா? ப்ரோ, திஸ் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸாக்ட்லி, அத தான் நானும் அவகிட்ட சொன்னேன். அட இதெல்லாம் விடுங்க ப்ரோ, எதுக்கு தேவையில்லாமலாம் பேசணும்? சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி நாம எதுக்கு பேசணும்? அப்புறம் இங்க பாரு ப்ரோ, இந்த ரியாவை பத்திலாம் நீ அதிகமா யோசிக்காத. அவ எப்படிப்பட்டவனு நமக்கே தெரியும். ஜஸ்ட் சில். நோ யார், திஸ் இஸ் நாட் டன். அவ இப்படி இருக்கிறதுனால அவ பிராச்சியை பத்தி எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன்னு நினைக்கிறது தப்பு இல்ல. நாட் எனிமோர். அப்புறம் எனக்கு ரியாவோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வெயிட். வாட் இன்டென்ஷன்? நீ அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அவ உன்னோட காதல் வலையில விழணும். அண்ட் நீ அவளோட இதயத்தை உடைச்சிடு. அப்புறம் அவளோட மனசு நொந்து போற அளவுக்கு நீ அவளை ஹர்ட் பண்ணணும். அவளோட மனசை நீ ஃபர்ஸ்ட் ஹர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் என்னோட இதயத்தை உனக்கு தந்துடுறேன். இல்ல, அதை என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் ரியா சொன்னதுனால ஒரு பெரிய பாவம் பண்றதுக்கு நான் இருந்தேன். பாவமா? ரியா சொல்லியா? ஒழுங்கா உண்மை என்னன்னு எல்லாத்தையும் சொல்லு ப்ரோ. சொல்றேன். இங்க பாரு ஆரியன், இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா அது என்னோட குழந்தைத்தனமா இருக்கலாம், இல்ல என்னோட இன்மெச்சூரிட்டியா இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் ரியாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். அப்புறம் நான் அவகிட்ட ப்ரொபோஸும் பண்ணேன். அதை அவ அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா ஒன்னு சொன்னா, அவ என்னோட லவ்வை ஏத்துக்கணும்னா அவளோட ஒரு கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கணும்னு சொன்னான். என்ன? அது என்ன கண்டிஷன்னா நான் பிராச்சியோட மனசை உடைக்கணும். அப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவளோட ஆசை என்னன்னா நான் பிராச்சியை விரும்புற மாதிரி டிராமா பண்ணணும், அவகிட்ட நெருங்கணும். பிராச்சி என்னை விரும்பினதுக்கு அப்புறம் நான் அவளை விட்டு விலகிடணும். அதனால பிராச்சி ஹர்ட் ஆவா, அதுல ரியாவுக்கு சந்தோஷம். நானும் எப்படி ஒத்துக்கிட்டேனே தெரியல. பட் நான் பிராச்சியை நெருங்கி போக போக அவளை எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. she is the pure soul. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையா பேசுவா, எல்லாருக்கும் உதவி செய்வா. நான் அவ இதயத்தை காயப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட இதயத்தை கொடுத்துட்டேன். ரியா உன்னை பிராச்சியை ஏமாத்த சொல்லி சொன்னாலா? அதுவும் ரிவெஞ்ச் வாங்கறதுக்கு? ஆமாண்டா. பட் ஆரியன், என் மேல சத்தியம்,
நீ இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நான் இவ்வளவு மோசமா இருந்திருக்கேன்னு என்னாலேயே நம்ப முடியல. என்ன நினைச்சு நானே ரொம்ப வெக்கப்படுறேன். விடு ப்ரோ, இதுல உன் தப்பு எதுவும் இல்லை டியோடு. ஆனா இந்த ரியா இந்த வேலையை வேற யாரையாவது வச்சு செய்யலாமே. உனக்கு தெரியுமா, அவ ட்ரக் கேஸ்ல பிராச்சி கூட மாட்டிக்கிட்டாளே. வாட் அபௌட் தட்? பிராச்சிய ரியா தான் மாட்டி விட்டா. இருக்காது. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ப்ரோ. யார்கிட்ட பேசிட்டு இருந்ததை நீ கேட்ட? என்ன பேசிட்டு இருந்தாங்க? விடு ப்ரோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அந்த ரியாவை நம்ப கூடாது. அதுவும் ஸ்பெஷலா பிராச்சி விஷயத்துல. அப்புறம் பிராச்சி ரிலேட்டடா எந்த விஷயம் நடந்தாலும் ரியா நிச்சயமா அதுல போய் தான் சொல்லுவா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரியா பிராச்சியை பார்த்து பொறாமப்படுறா. ஜெலஸ். கொஞ்சம் கொஞ்சமா அது வெறுப்பா மாறிக்கிட்டு இருக்கு ப்ரோ. அது நல்லாவே தெரியுது. அட, அவ வெறுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ரியா பிராச்சியை ஹர்ட் பண்ணக்கூடாது. ரியாவா ட்ரக் கேஸ்ல பிராச்சியை மாட்டி விட்டா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். ஆரியன், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் இருக்கிற வரைக்கும் பிராச்சிக்கு அகேன்ஸ்டா நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். Hey, are you okay? டாடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீங்க எனக்காக செய்யணும், எதுவுமே கேட்க கூடாது. Anything for you. Without asking any question. Of course, anything for you. என்ன விஷயம் சொல்லு. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். All this doesn't make sense to me. Just doesn't make sense. But Dad, I request you, please. நீங்க தானே எந்த கேள்வியும் கேட்காம செய்யறேன்னு சொன்னீங்க. And I know you love me a lot. Please, please, please. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. பிடிக்காமலே செய்யுங்க Dad. But please do it. Okay, fine, I'll do it. Thank you, Dad. ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ஆச்சு? பேசுனியா? இல்லப்பா, பேசவே இல்ல. ஒருவேளை ரியா சொன்னது உண்மையா இருக்குமோ? பிராச்சி அவ சைட்ல போயிருந்தானா? முதல்ல அவ உன் பக்கம் இருந்தா, இப்ப அவ மாயா பக்கம் போயிருந்தா உன் நம்பிக்கை உடைஞ்சு போயிடுமே. வளராது, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இல்ல ப்ரோ, எதுக்கும் யோசிச்சு பாரு. மேபி நான் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன், புரிஞ்சுக்கவும் மாட்டேன். பிராச்சிக்கு என் மேல நிறைய நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். எனக்காக அவ சண்டை போட்டிருக்கா தெரியுமா? யார்கிட்ட? அட, ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சண்டை போட்டிருக்கா. அதே பிராச்சி தான். அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ திடீர்னு ஆபீஸை விட்டு போயிட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எங்க போயிருப்பா? எங்க போயிருக்கா? எங்க இருக்கா? நல்லா இருக்காளா? போன் எடுக்க மாட்டேன்றா. ஏன்னு தெரியல. ஒண்ணு பண்ணு, ஷகானாக்கு போன் பண்ணு. ஷகானா நம்பர் இருக்குல்ல, அவளுக்கு கால் பண்ணு. பிராச்சி எங்க இருக்குன்னு அவ சொல்லுவா. பிராச்சி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக பேச மாட்டேங்கிற? சஹானா, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் பேசாத. என் மூட் சரியில்லை. பேசாம வா. ஹலோ. ஹலோ சஹானா. சொல்லு. ஹாய், ஹவ் ஆர் யூ? பிராச்சி இருக்காளா? அவ இங்கதான் இருக்கா. ஆனா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. ஷகனா, ஹாய், ரன்பீர் பேசுறேன். அது பிராச்சி கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். 1 செகண்ட். ரன்பீர் உன்கிட்ட பேசணுமா? நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. அவ தூங்கிட்டா. ஓகே, தேங்க்யூ ஷகனா. பிராச்சி, பேச. ரன்பீர், கண்ணா, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க பாரு. வரேன். ஓ பல்லு, சீக்கிரம் எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு அட வாப்பா வா, நீ அங்க போய் உட்காரு போ. நீ வா. அங்க உட்காரணும்னா அப்ப இங்க யாரு உட்கார்றது? இங்க என் பேராண்டி ரன்பீர் தான் உட்காருமா. தள்ளி போ. பாருடா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவும் தான் உனக்கு செல்லம் கொடுக்குறீங்க. வெளியில எவ்வளவு மரியாதை எனக்கு, ஆனா எனக்கு வீட்டுல வேல்யூவே இல்ல. உனக்கு வெளியிலயும் மரியாதை இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அட யாரு? சாப்பிடுங்க. நான் இருக்கல, நான் போய் பாக்குறேன். கதவை திறக்க வேண்டியதெல்லாம் ஏன் வேலை? நீங்க உட்காருங்க, நான் போய் பாக்குறேன். இவனுக்கு தான் என் மேல பாசம் அதிகம். யார் இப்படி பெல் அடிக்கிறது? நாம என்ன கதவை பூட்டியா வச்சிருக்கோம்? மிஸ்டர் ரன்பீர் கோலி,
எஸ் இன்ஸ்பெக்டர், அவரு உள்ள இருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? 1 செகண்ட். என்ன கேஸ்? மாயாவோட கேஸ்ல இவர் மேல மொலஸ்டேஷன் கேஸ் இருக்கு. அட, அன்னைக்கு தானே நாங்க உங்க முன்னாடி பெயில் ஆர்டர் எடுத்துட்டு வந்து இவனை ஸ்டேஷன்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க இருந்தீங்கல்ல, அந்த பெயிலை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க சொல்லுங்க? பெயில் இருந்துச்சு, ஆனா இவருக்கு அகைன்ஸ்டா எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இருந்துச்சு. இப்ப ஆதாரம் இருக்கு, அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? இவன் தப்பே பண்ணாதப்ப எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஆதாரம் இல்ல, வாக்குமூலமே இருக்கு. அவங்களுடைய வாக்குமூலம் அடிப்படையில நாங்க ரன்பீர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன ஆதாரம்? யார் வாக்குமூலம் கொடுத்தாங்க? அது எங்களுக்கு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க போய் சொல்லிருக்கலாம். இங்க பாருங்க, நாங்க என் பையன் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கா? நீங்க விருப்பப்படும் போதெல்லாம் இவனை தூக்கிட்டு போறதுக்கு எங்களையும் டென்ஷன் ஆக்குறீங்க, அப்புறம் என் பேரனையும் டென்ஷன் ஆக்குறீங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்னோட பையன் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட பையன். எங்க வீட்ல, என்னோட ஆபீஸ்ல, காலேஜ்ல, ஏன் எல்லா இடத்துலயுமே அவனுக்குன்னு ஒரு ரெபுடேஷன் இருக்கு. யாருமே இவனை தப்பா பேசினது இல்ல. இவன் மேல எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு பிராச்சி வந்தால, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இவனுக்கு ஃபேவரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். பிராச்சியோட ஸ்டேட்மெண்ட் உண்மை. ஏன்னா அவளால அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவ எப்பவுமே தப்புக்கு துணை போக மாட்டான். ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் பண்ணானா அவன் மேல கோவப்படுவா, அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்பா. நீங்க இப்படி இவனை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. யாரு வாக்குமூலம் கொடுத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. வேற யாரோ கொடுத்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த வாக்குமூலத்தை கொடுத்தது பிராச்சி. என்ன பிராச்சியா? எங்க பிராச்சியா? நீங்க எந்த பிராச்சியை பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, அதே பிராச்சி தான். ரன்பீர் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற அதே பிராச்சி தான். இப்ப விக்ரம் யார பத்தி பேசினாரோ, யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரன்பீருக்கு ஃபேவரா பேசினாங்களோ. இல்ல 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 இல்ல, பிராச்சி அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டா. நீங்க என்ன பேசுறீங்க? பிராச்சி தானே அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுக்கு ஃபேவரா பேசிட்டு இருந்தா. அவ எப்படி இதை சொல்லிருப்பா? முதல்ல போய் சொல்லிருக்கா, ஆனா இப்பதான் உண்மையை சொல்லிருக்கா. அந்த கில்ட்டி ஃபீல்ல அவ தூங்க முடியாம தவிச்சிருக்கா. அதாவது தப்பான ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமே. ஒருவேளை அந்த பொண்ணு ரன்பீருடைய ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால ரன்பீருக்கு அன்னைக்கு ஃபேவரா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவருடைய வேலை போயிடும் கூட பயந்து கூட சொல்லிருக்கலாம். ஒருவேளை நீங்க அவளை கட்டாயப்படுத்திருக்கலாம் இந்த மாதிரி ரன்பீருக்கு ஃபேவரா சொல்ல சொல்லி. ஆனா இப்ப அவ டிசைட் பண்ணி உண்மையை சொல்லிருக்கலாம். பிராச்சி மாயா பக்கம் போயிட்டா, நான் அத பார்த்தேன். கூட்டிட்டு போங்க. சொன்ன கேளுங்க, அவனை விடுங்க. அவன் மேல கை வைக்காதீங்க. விடுங்க. என் பிள்ளையை விடுங்க. என் பேரை ஒண்ணு செஞ்சுக்க மாட்டான். நீங்க எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம்? என்னங்க, நீங்க ஏதாவது பேசுங்களேன். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவன் இன்னசென்ட். அவன் எந்த தப்பும் பண்ணல. பாருங்க, மறுபடியும் அதே தப்பு பண்றீங்க. நீங்க எங்களுடைய வேலை செய்ய விடாம அப்பயே டிஸ்டர்ப் பண்ணீங்க, இப்பயே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. கூட்டிட்டு போங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? யாராவது என் பேரை மேல கை வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர் கோலி, இதுதான் என்னுடைய லாஸ்ட் வார்னிங். நீங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ் அவங்கள பாத்துக்கோங்க. கூட்டு போங்க. நீங்க ரன்வீரை அரெஸ்ட் பண்ண முடியாது. முதல்ல அவங்க, இப்ப நீங்களா? நான் யாருக்கு தான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது? இங்க பாருங்க, நான் இங்க டைம் பாஸ்க்காக ஒன்னும் வரல. ரன்வீரோட ஆன்டிசிபேட்டிக் பெயில் இருந்தாங்க, அதை படிச்சு பார்த்துட்டு ரன்வீரை விட்டுருங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு. நீங்களே பாருங்க. தேவையில்லாம அவன் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி ரியா சொன்னப்போ நான் இத பத்தி சுத்தமா நம்பவே இல்லை. Tell me ரியா, what you telling? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க பிராச்சியை நான் மாயா கூட பார்த்தேன். பிராச்சி மாயாவை ஹக் பண்ணா. ஒருவேளை பிராச்சி மாயா கூட சேர்ந்துட்டானா அவ 100% ரன்பீருக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவா. அதனால இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் டாடி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். விடுங்க அவனை. Are you okay? ஏய், ஒன்னும் ஆகல. He's fine. எதுக்கு அழறீங்க? ரிலாக்ஸ். எல்லாரும் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. எங்க போறப்பா? எங்க? ரன்பீர், listen to me. ரன்பீர் நில்லு. ப்ரோ, எங்க போற? ரன்பீர் ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது மாலஸ்டேஷன் எப்படி பண்ணுவான்? ஐ நோ, உன் மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நீ ரொம்ப நல்லவர்.
பிராச்சி மாயா சைடு போயிட்டா. நான் பார்த்தேன். பிராச்சி நிச்சயம் அகைன்ஸ்ட் ஆக மாட்டான். வேற யாரோ கொடுத்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த வாக்குமூலத்தை கொடுத்தது பிராச்சி.